உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க நினைக்கிறத பத்தி உங்களால என்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியுது. ஆனா நானும் உங்களை மாதிரி தான் நடிக்கிறேங்கிற விஷயத்த நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட உங்களோட நிலைமை தாங்க எனக்கும். நீங்க உங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நடிக்கிறீங்க. ஆனா நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நடிச்சிட்டு இருக்கேன். இது எங்க போய் முடியும்னே தெரியலைங்க. ஜனனி, நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு இதை பேசல. அதே மாதிரி உன்னை நான் காதலிச்ச பொண்ணா யோசிச்சு பார்க்க என்னால முடியல. எனக்கு தெரியல. என் நிலைமை உனக்கு புரியுதா ஜனனி? ஐயோ, நீங்க ஒவ்வொரு தடவையும் இதை புரிய வைக்க முயற்சி பண்ண வேண்டாம். எனக்கு உங்களை நல்லா தெரியும். சரி, நீங்க முதல்ல படுங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். எங்க என்ன இப்ப எந்த கப்பல் கவுந்து போச்சுன்னு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தீபாவளி ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, இப்ப நான் இருக்கிற நிலைமையில அது ஒண்ணுதான் குறைச்சல். வெளிநாட்டுக்கு போன உன் தொம்பி வரமாட்டேன் நீ தானே சொன்ன. சொத்த பூரா நாம அனுபவிக்கலாம் நினைச்சு அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன் தம்பி அதுலயும் மண்ணை போட்டான். எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து இவதான் பொண்டாட்டின்னு உட்கார வச்சிருக்கான். வந்தவன் சும்மா இருந்தானா? இது என் தாத்த சொத்து, அதுல எனக்கு பங்கு இருக்குன்னு உங்க அப்பா கிட்ட சட்டம் பேசுறான். அதுவும் இல்லாம கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாம அக்கா புருஷன் கூட பார்க்காம என்னைய கையை நீட்டுறான். அந்த நிமிஷமே நான் அந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா உனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தான். ஹேய், போற போக்க பார்த்தா இந்த வீட்டுல மானம் கெட்டு போய் ஓசி சோறு தான் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பேச்சு பேசுறீங்க? நான் ஒருத்தி இருக்கிறப்போ உங்களை விட்டுருவனா? முதல்ல அவன் கூட்டிட்டு வந்த ஓடுகாலிய வீட்டை விட்டு துரத்த என்ன வழி இருக்குன்னு பாக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிவா இந்த ஊரு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். அவன் பொண்டாட்டி பின்னாடியே போயிடுவான். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன வழி? அத நான் பாத்துக்கிறேங்க. என்ன பண்ண போற? அவளுக்கு இன்னைக்கு தலை தீபாவளி தானே. தலை தீபாவளிக்கு பொண்ணு வீட்டுல தானே சீர் பண்ணுவாங்க. அவளுக்கு தான் யாருமே இல்லையே. அதையே சாக்கா வச்சு அவளை இன்னைக்கு அசிங்கப்படுத்த போறேன். ஏய், அவ இதுக்கெல்லாம் பயப்படுவான்னு நினைக்கிறியா? பயப்படுற மாதிரி நாம தான் பண்ணணும். அவளை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும். அத தாங்கிக்க முடியாம சொல்லாம கொல்லாம அவ இந்த வீட்டை விட்டே போயிடணும். இன்னைக்கு நடக்க போற கச்சேரிய வேடிக்கை மட்டும் பாருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அமராவதி, நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா சூப்பர் நடக்கும். சரி, சீக்கிரம் கீழே வாங்க, எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். ரம்யா, ரம்யா, ஏய் ரம்யா, மா பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? நல்ல நாள் அதுவுமா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறத பாரு. எழுந்துடுறி. மா ப்ளீஸ் மா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் தூங்கிக்கிறேன். ரம்யா, உனக்கு இப்ப தூக்கமாடி முக்கியம்? உன் மாமே உன் பின்னாடி ரம்யா ரம்யான்னு சுத்திட்டு இருந்த காலத்திலேயே அவனை வளைச்சு போடாம விட்டுட்ட. இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்கியா? ஐயோ, இப்ப எதுக்குமா அத காலங்கத்துல ஞாபகப்படுத்திட்டு இருக்க? மறந்துடக்கூடாது ரம்யா. மறந்தோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம காணாம போயிடுவோம். என்னம்மா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. இனி அண்ணனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லடி. என் அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவன் அந்த சிவா. இன்னைக்கு அவனே அண்ணனை எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டான். இனி அவர் பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நாம நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும். மா, நீ சொல்ற விஷயம் எல்லாம் தெரியுதுமா. ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா காலம் போயிடும்டி. அந்த ஜனனி இந்த வீட்டை விட்டு போறது மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்குமே முடிவு. அதாம்மா, எப்படி? அது நம்ம கையில தான் இருக்கு ரம்யா. இனி ஒவ்வொரு நாளும் நாம அவளுக்கு கொடுக்கற டார்ச்சர்லயே அவ சொல்லாம கொள்ளாம மலேசியாவுக்கே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஓடிடணும். அந்த அளவுக்கு அவளுக்கு அடி மேல அடி குடுத்துக்கிட்டே இருக்கணும்டி. மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. ஆனா அத்தையோட ஃபுல் சப்போர்ட்டும் அவளுக்கு தானே இருக்கு.
அத மீறி நாம என்ன பண்ண முடியும்? இங்க பாரு ரம்யா, அவளை எதுவும் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிற நாம அவளை என்ன பண்ணலான்னு யோசிச்சாவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துரும். நான் சொல்றத மட்டும் நீ பண்ணு. நியாயமா பார்த்தா இன்னைக்கு உனக்கும் உன் மாமனுக்கும் நடக்க வேண்டிய தலை தீபாவளி அந்த குடுப்பனை அந்த ஜனனிக்கு கிடைச்சிருக்குடி. அவ எப்படி இந்த தலை தீபாவளிய கொண்டாட போறான்னு நானும் பாக்குறேன். அவ யாரும் இல்லாத அனாதைன்னு சொல்லி சொல்லி அவளை அழ வைக்கிறேன். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் ரம்யா. போக போக நீயே பாரு. அம்மா, நீ சொல்றது சரிதாம்மா. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் எனக்கு நிம்மதி. சரி, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா. இன்னைக்கு தீபாவளி நமக்கு தான். சீக்கிரம். அப்பா, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு பணம் கஷ்டம் இருந்தாலும் தீபாவளி வந்துட்டா கடன் வாங்கியாச்சும் எனக்கும் அக்காக்கும் புது துணியும் பட்டாசும் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்ட அந்த நாளெல்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குப்பா. இந்த தீபாவளிக்கு நானும் இல்ல, அக்காவும் இல்ல. இத நினைச்சு நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. நான் சீக்கிரமே மும்பைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பேன்ப்பா. உங்களை சந்தோஷமா பார்த்துப்பேன்ப்பா. ஜனனி, ஜனனி, ஏய் ஜனனி, ஜனனி, ஏய் ஜனனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் நீங்க நமக்கு தலை தீபாவளி. அது மட்டும் இல்லாம இந்தியால நீ கொண்டாட போற முத தீபாவளி கூட. ஏய், நேற்று நைட்டு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ. ஜனனி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எங்க வீட்டில் தீபாவளி கொண்டாட்டம்லாம் எப்பவுமே சூப்பரா இருக்கும். அது சரி, நீ என்ன வெளியே வராம ரூம்ல உட்காந்து என்ன பண்ற? முதல்ல வா, வெளியே போலாம். இல்லங்க, நான் அப்புறம் வரேன். ஜனனி, உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே எம்எல்ஏ கோபம் வருது. எனக்கு ஏன் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என் நினைவு ஏன் இப்படி போச்சு, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா மலேசியால நடந்தது மட்டும் ஞாபகம் இல்லை. நீங்க காதலிச்ச பொண்ணை பத்தின நினைவு உங்களுக்கு இல்லைனாலும் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க யோசிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற இதே உலகத்துலதான் சேது மாதிரி கொலை பண்றது, பொண்டாட்டி தங்கச்சி மேல ஆசைப்படுறதுங்கிற மோசமான ஆளுங்களும் இருக்காங்க. அட்லீஸ்ட் நீயும் நானும் இப்போதைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இந்த ஹாப்பி தீபாவளி நமக்கு ஒரு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.